யானை மனித மோதலானது ஆசிய கண்டத்தின் பல்வேறு நாடுகளில் தீவிர பிரச்சனையாக மாறியுள்ளது. இலங்கையில் கடந்த 30 வருடங்களில் யானை மனித மோதலினால் 5954 யானைகளும் 2111 மனிதர்களும் உயிரிழப்புகளை சந்தித்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. குருநாகல், அனுராதபுரம், பொலனறுவை, மொனராகலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை போன்ற மாவட்டங்களிலேயே அதிகமான மனித இறப்புகள் பதிவாகியுள்ளதாக திணைக்கள தரவுகள் குறிப்பிடுகின்றன. இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள அம்பாறை மாவட்டம் யானை மனித மோதலால் மிக மோசமான பாதிப்பினை எதிர்நோக்கியிருக்கின்றது. ஆனையால் ஒரு பாதிப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை. உயிர் சேதங்கள், விவசாயத்தில் நிறைய அழிவுகள், அதுகள் நடந்து போனாலும் பாதிப்பு தான். நடந்து போகலாம், சும்மா போகாது, எல்லாத்தையும் பிச்சு சுருட்டி அப்படியே அழிச்சு கொண்டு தான் போகும். யானைகளின் தாக்குதல்களால் விவசாயிகள் கணிசமான பயிர் சேதத்தை அடிக்கடி எதிர்கொள்கின்றனர். யானை பிரச்சனை மிகவும் ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இப்பிரதேசத்தில் தொடர்ந்தேச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சனை யானை பிரச்சனை அறுவடை காலங்கள் முடிவடைந்த பிற்பாடும் இப்பிரதேசத்தில் பெரும் பொதுமக்களுக்கு ஒரு பாரதூரமான பிரச்சனையாக இருக்கின்றது. யானை பிரச்சனையானது இங்கு பொருளாதார ரீதியாகவும் மற்றும் பொருளாதார ரீதியாக பாரதூரமான பாதிப்பை ஏற்படுத்துகின்றது. யானை மனித மோதலினால் மனிதர்களுக்கும் யானைகளுக்கும் கடுமையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இதனால் காயம் அல்லது உயிரிழப்பு சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன. சிலருக்கு ஒன்றுமே கிடைக்கிறதும் இல்லை. இதில் சேதங்கள் சொல்லுறாங்க, இந்த பயிர்களுக்கெல்லாம் சேதம் இல்லை, ஊடு மதில் உடைச்சா மட்டும்தான் சேதம். மற்றது ஒரு தென்னம்பிள்ளையை வளர்த்து எவ்வளோ காலம் வளர்க்கம், 5 வருஷம் முடிஞ்ச வளர்க்கங்களை அடிச்சுவிட்டா திரும்ப 5 வருஷத்துக்கு நாங்கள் வளர்க்கணும் அந்த தென்னம்பிள்ளை. அப்போ அதுக்கெல்லாம் நஷ்டஈடு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் நாங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்குது. அதெல்லாம் எங்களை மாதிரி இன்னும் எத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க. யானைகள் விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்பு பிரதேசங்களை நோக்கி நகர்வதை தடுக்கும் பொருட்டு சில இடங்களில் மின்சார வேலிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை போதுமானதாக இல்லை. வயல் கொக்கனரைக்க இரவையில் காவலுக்கு நின்ற இடத்துல நாங்கள் 5 பேர் நின்று, அதில் ஆனை லைட் அடிக்க எங்களுக்கிட்டே அப்போ நாங்கள் ஓடினோம். எங்களால் அது விரசி ஓட ஏலாம் அப்பீத்து அப்புறம் என் கூட இருந்த ஒரு ஆளுக்கு அடித்து அவடத்தையும் மவுத்து, அதுக்கு பிறகு மக்காளுக்கும் அடித்து அவருக்கு சீரியஸ் ஆகி ஒரு கிழமையில் அவர் மவுத்தாயினேன். எனக்கு இதில் அடித்து நானும் ஹாஸ்பிட்டலில் ஒரு கிழமை இருந்து ப்ரைவேட்டாக வைத்தியம் செஞ்சு நீ கால் கொஞ்சம் சரியாயிட்டு இப்போ அல்லாண்டு. விவசாயிகளுக்கு பயிர் சேதம் மற்றும் உயிராபத்துக்களை யானைகள் ஏற்படுத்துவதால் விவசாயிகள் யானைகளை தாக்க முற்படுகின்றனர். அது மட்டுமல்லாது பயிர் தாக்குதலால் நட்டமடையும் விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்படல் வேண்டும். மௌத்தாயினாக்களுக்கு 10 லட்சம் நஷ்டஈடு கொடுத்தவ எனக்கு 90,000 ரூபா காசு தந்த மருத்துவ செலவுன்னு சொல்லி நாங்கள் எங்களோட வீட்டில் இருந்த மதில் உடைச்சதுக்கே சொன்னோம். ஜிஎஸ் பார்த்தாங்க, இங்கே ஒன்றும் செய்யலை. அதுக்கு பிறகு வட்டைக்க எங்களோட வளவுக்கு உடைச்சதில் அங்கே போய் சொன்னோம். அவங்க ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சிறிய ஃபண்ட் ஒன்று கொடுத்து இருந்தாங்க. இப்போ நான் திரும்பியும் அதே மாதிரி உடைச்சிருக்கு. அப்போ இப்படி உடைக்க கட்ட எங்களுக்கு அப்படி தாங்க இல்லாது செலவு. ஏன்னா எங்களுக்குரிய செலவுக்குரிய முழு தொகையும் கிடைக்குதில்லை. அந்த அப்போ மழுத்த கிடைக்காம விட எங்களுக்கு ஆனை வராமாக்கினா போதும். அதுதான் எங்களுக்கு வேறு நட்டங்கள். எங்களோட பயிரெல்லாம் சேதமானால் அந்த அளவுக்கு திரும்ப பெருப்பிச்சு வளர்த்தெடுக்க எங்களுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது. யானைகள் நடமாடும் இடங்கள், பாதைகள், உள்நுழையும் வழிகள் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் இனங்கண்டு யானைகளால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வழிவகைகள் செய்யப்படல் வேண்டும். அத்துடன் யானை மனித மோதலை குறைப்பதற்கான செயற்திட்டங்களை விரைவுபடுத்துவதன் மூலம் தொடர்ந்தேச்சையாக மக்களுக்கு ஏற்படும் பாரிய இழப்புகளை தவிர்க்க வேண்டியது உரிய அரச நிறுவனத்தின் பொறுப்பாகும்.